இவங்க தான் என்னோட சொத்து, என்னோட சொந்தம் எல்லாமே. கல்யாணம் ஆகாமையே என்னோட 27 குழந்தைகள். புதுசா திருமணமாகி இருக்கிற ரோபோசங்கருடைய மகள் இந்திரஜா அவங்களுக்கு 27 கொழுந்தனார்கள் இருக்காங்களாம். இந்த மணமக்கள் வாழ போற புகுந்த வீடு ஆதரவற்ற பல குழந்தைகளுக்கு அன்பு இல்லமா செயல்பட்டுட்டு வருதான். ஒரு ஹீரோவா திகழ்ந்துட்டு வர கார்த்திக் அவர்களுடைய இந்த செயல் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. நடிகர் ரோபோசங்கருடைய மகள் இந்திரஜா அவங்களுக்கும் கார்த்திக் அப்படின்றவருக்கும் ரீசெண்டா பிரம்மாண்டமான முறையில திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்துல பல செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துகிட்டாங்க. மதுரையில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்திரஜா அவர்கள் அவருடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும்ல. சோ இந்திரஜா அவர்கள் புகுந்த வீட்டுல போய் வாழ போற கார்த்திக் அவர்களுடைய வீட்டை போய் பார்க்கும்போது பலருக்குமே நெகிழ்ச்சியான பல தருணங்கள் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அன்பு இல்லம் அப்படின்னு சொல்லப்படுற கார்த்திக் அவர்களுடைய வீடு பல குழந்தைகளுடைய வீடு அமைஞ்சிருக்கு. ஆதரவற்ற பல குழந்தைகளுக்கு அவங்க அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளை ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. இந்திரஜா அவர்களுக்கு 27 குழந்தைனாரா அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கு. அந்த வீட்டை கட்டுறதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரமா. பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக காசு சேர்த்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. பாரம்பரிய சொத்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பூர்வீக இடம், பூர்வீக வீடு, அது எதுவுமே கிடையாது. நானா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா செத்தாரு. 8ஆம் கிளாஸ் படிக்கும் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து தான் வளர்ந்தேன். சொந்த முதல்லாம் தூக்கி எறியப்பட்டு சமுதாயத்தால் வளரப்பட்ட ஒரு குழந்தை தான் நான். ஸோ நானே சம்பாரித்து நானே எங்கள் அம்மா சேர்த்து வச்சு கட்டின ஒரு வீடு இது. சமுதாயத்துல பல உதவிகளையுமே கார்த்திக் அவர்கள் செஞ்சுட்டு வராங்க. அந்த வீட்டுல அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்திரஜா அவர்கள் ஆகட்டும் இல்ல கார்த்திக் ஆகட்டும் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்களாமா. ஒரு நாளைக்கு 500 இட்லியில இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறாங்களாமா. படிப்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த வீட்டுல இருக்கு. நல்ல பெட் வசதி இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மெடிக்கல் ரூம் இருக்கு. அண்ட் நல்லா படிச்சு முடிச்சா கமல்ஹாசன் அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதையும் அந்த குழந்தைகள் செய்யும் போது அந்த ஆசையையும் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இப்படி அன்பு இல்லம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வீட்டுல குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அத்தனை குழந்தைகளையுமே தன்னுடைய குழந்தைகளா கார்த்திக் அவர்கள் பார்த்துட்டு வராங்க. இப்போ இந்திரஜா அவங்களுமே ஒரு முக்கிய பங்கு அதுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹீரோவா திகழ்ந்துட்டு வர கார்த்திக் அவர்களுடைய செயல் உங்களை எந்த அளவுக்கு நெகிழ்ச்சி படுத்தியிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கும் ஃபாலோ பண்ணுங்க.